ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் பீஸ் கிளாஸெட்டில் வந்து இன்லெட் அசம்பிளியில் தண்ணி உள்ளே வருதா இல்லையா, இல்லாட்டி சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, சப்போஸ் வரல அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு வேணுங்கிற டூல்ஸ் வந்து ஒரு நோஸ் பிளேயர் மாதிரி சின்னது, தென் அட்ஜஸ்ட் பேனர் இல்லாட்டி அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. சரிங்களா, பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி கிளாஸெட் சிங்கிள் பீஸ் கிளாஸெட் வந்து லிட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சிலது வந்து உங்களுக்கு உள்ள ஸ்க்ரூ இருக்கும், இது வந்து ஆஸ் இட் இஸ் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், விட்டிங்கன்னா உடஞ்சிரும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சைஃபனோட லிட்டு. இது ஓப்பன் பண்ணிக்கணும். சும்மா புல் அவுட் பண்ணிங்கன்னா வந்துடும். சரிங்களா, இது தனியாக வச்சுக்கோங்க. இது சின்ன லிவர் ஒன்று இருக்கும், இது இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு புல் பண்ணிங்கன்னா வந்துடும். ரன்னிங் இதுதான் லைவில் இருக்குது அப்படின்னா தண்ணி இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, இதுதான் ஃப்ளோட்டு. ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ தண்ணி ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அந்த லிவர் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் இல்லாட்டி கட்டிங் பிளேயர் வச்சு உடச்சிடாமல் பார்த்து நிதானமாக இது கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆங்குலர் இருக்குல்ல, இந்த டியூபுக்கு டர்ன் பண்ணும். டர்ன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இது தனியாக வந்துடும். இதுதான் வாஷர். சரிங்களா, இந்த வாஷர் வந்து இந்த சின்ன குண்டூசி மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். சப்போஸ் டஸ்ட் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கலாம், திருப்பி இதே மாதிரி போட்டு மாட்டிக்கலாம். இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து டஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகும். இந்த நாப் அசம்பிளை வந்து கழட்டிட்டு இது க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஆசிட்டிஸ் அதே மாதிரி போடும்போது இந்த ஹோஸுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், இல்லாட்டி எந்த ஸ்லாட்லேருந்து எடுத்திங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைட்டாக தான் இருக்கும், திருப்பி ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணி டர்ன் பண்ணி அவ்வளோ. சரிங்களா, பஸ் இது வந்து ஃப்ளோட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். இங்கே தெரியுது உங்களுக்கு ஒயிட் கலர் லிவர் ஒன்று இருக்கும். இந்த உள்ளே தெரியுது, ஆனால் அந்த ஒயிட் கலர் நாப் வந்து ஹேவ் டு டர்ன் அந்த சைட். ஃப்ளிப் பண்ணோம்னா அந்த பக்கம் வரும். போயிடுச்சா, ஆக்சுவலி இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியுது இல்லையா, எந்த லெவலில் வேணால் வாட்டர் லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி அதில் வந்து லாக் பண்ணிக்கலாம். அந்த லிவர் வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் கை பொறுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லிவர் ஓப்பனில் இருக்கும். தெரியுதா, ஒயிட் கலர். அந்த லிவர் வந்து திருப்பி பழைய மாதிரியே ப்ரெஸ் பண்ணி விட்ரும், அப்போ லாக் ஆயிடும் அந்த லெவலுக்கு, வாட்டர் லெவலுக்கு. அந்த கிளிக்கிங் சவுண்டு வரும், வந்துச்சுன்னா லிவர் லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, அப்புறம் பழைய மாதிரியே நம்ம இந்த ஃப்ளோட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். திருப்பி இந்த பாக்ஸ்குள்ளார ஃப்ளோட்டை உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த பின் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி மேலே வந்து ஆஸ் இட் இஸ் ரெகுலர் கேப். சரி, இப்போது ஆஸ் இட் இஸ் பழைய மாதிரி மாட்டியாச்சு. இன்கேஸ் ஃப்ளோரில் கொஞ்சம் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி இந்த நேர்லையும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் இப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணாலும் ஹைட் வந்து ஃப்ளோட்டோட ஹைட் அட்ஜஸ்ட் ஆகும். மைல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னா அதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோட் லிஃப்ட் பண்ணுற பேஸ் பண்ணி தான் தண்ணி நிற்கிறது, எவ்வளோ ஓவர்ஃப்ளோ ஆகுறது என்னங்கிறது டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். தண்ணி ஃபில் ஆகிட்டு இருக்குது தெரியும். சைஃபனில் இருந்து உங்களுக்கு வந்து இந்த எட்ஜஸில் தான் தண்ணி வரும்.
வாட்டர் லெவல் ரீச் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் மேலே போகும் பாருங்க. அப்போது அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் ஆச்சு இல்லையா, இப்போ தண்ணி ஸ்டாப் ஆயிடும். இதுதான் இதனோட ஃப்ளோட்டோட ஃபங்க்ஷன். இருக்குது எந்த லெவலில் செட் பண்ணுறீங்களோ ஆஸ் இட் இஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, இப்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபிட்டிங் 2 நாப், லெஃப்ட் ஹாஃப் ஃப்ளஷ், ரைட் வந்து ஃபுல் ஃப்ளஷ் வச்சு இப்போது செக் பண்ணி பார்த்துடலாம். ஒயர் நிறுத்துறேன். ஓகே, ஃபங்க்ஷனிங்ஸ் நைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டினரி ரெகுலர் டுவல் ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, அது எப்படி இன்லெட்டில் வந்து க்ளீன் பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு லிவர் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹாஃப் ஃப்ளஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இன்னொரு ஹாஃப் பட்டனை ஃபுல் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் இருக்க ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். டுவல் ஃப்ளஷ் இதை எடுத்தோம்னா தான் லிட் ஓப்பன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஓப்பனில் இருந்துச்சுன்னா தண்ணி வரும். இதில் இருக்கும். யூ கேன் see this. ப்ரெஸ் ஓகே. இப்போ நம்ம ஃப்ளஷ் பண்ணிடலாம். இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, இங்கே தான் தண்ணி வரும். யூ கேன் see this. ஆஸ் யூஷுவல் இந்த டியூப்பில் வருது. சப்போஸ் பிளாக் ஆச்சுன்னா இதில் தான் பிளாக் ஆகும். சரிங்களா? நம்ம இது எப்படி க்ளீன் பண்ணுறாங்கிறது பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஓகே, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் வைடாக வேணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிவர் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? ஹோல்ட் பண்ணி இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். 2 த்ரெட் லூஸ் ஆச்சுன்னா அப்புறம் ஈஸியாக வந்துடும். இதுதான் அசம்பிளி. இதில் தான் உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் பின் இருக்கும். இதில் தெரியுதா? இது வந்து எடுத்துக்கலாம். இதுதான் இன்லெட் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த வாஷர் இருக்கு இல்லையா, இதுதான் இன்லெட் கண்ட்ரோலிங் வாஷர். டஸ்ட் இருந்துச்சுன்னா இதில் தான் அக்குமுலேட் ஆகும். இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகும் டஸ்ட் இருக்கும். தெரியுதா? இந்த பார்ட்டில் தான் டஸ்ட் அக்குமுலேட் ஆகும். இந்த இடத்துல டஸ்ட் இல்லை அப்படின்னா இது வச்சு திருப்பி அதே மாதிரி ஆஸ் இட் இஸ் லாக் பண்ணிக்கலாம். டஸ்ட் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. திருப்பி இன்சர்ட் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, ஹோல் கொடுத்துருப்பாங்க. சின்ன ஹோல் ஒன்றும் பெருசு மெயின் இருக்கும். சின்ன ஹோல் வந்து இந்த பின்னில் இன்சர்ட் பண்ணணும். இந்த பின் தெரியுது இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போடணும். மாற்றி போட்டுற வேண்டாம். அவ்வளோ. திருப்பி பழைய மாதிரி இந்த லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து இந்த ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, சின்ன நாப், அதில் வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணிட வேண்டாம். லைட்டாக ஒரு டைட் வந்தால் போதும். இது ஃப்ளோட். அதில் ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதில் வந்து த்ரெட் மாதிரி இருந்துச்சு, ஸ்க்ரூ ட்ரைவர் போகிற மாதிரி. இதை எடுத்துகிட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு திருப்பி நெக்ஸ்ட் லெவல் எந்த குரூவில் வேணுமோ அந்த குரூவில் போட்டு அந்த ஃப்ளோட் அட்ஜஸ்ட் ஆகும். வாட்டர் லெவல் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அந்த மார்க்குக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். தெரியுது இல்லையா? அவ்வளோ பாஸ். அப்புறம் ஆஸ் இட் இஸ் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 3 லிட்டர் 6 லிட்டர் இருக்கும். அதே மாதிரி பெருசு சின்னது ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி உள்ளே போகாது. பெருசு லெஃப்ட்டு வருது, சின்னது வந்து ரைட்டில் வரும். சென்டர் ஸ்க்ரூ போட வேண்டியது இருக்கும். அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து பெரிய நாசு. இதில் அதே மாதிரி தான். ஸ்டிக்கில் வந்து பெரிய ஸ்டிக் இருக்கும், சின்ன ஸ்டிக் இருக்கும். மாற்றி போட்டாலும் போகாது உள்ள. சரி, அவ்வளோ. ரெடி டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃப்ளஷ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே,
ப்ராப்பராக ஃப்ளஷ் ஆகுது. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக ப்ரிலிமினரியாக நம்ம வீட்டில் எப்படி சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். இதோட மேஜராக வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளம்பர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கஸ்டமர் கேரில் சொன்னீங்கனாலும் அவங்க வந்து ப்ளம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, டெக்னீஷியன் பர்சன் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, bye.